வணக்கம். ஆசானின் தமிழே வெல்லும் 10க்கு 10 क्वेश्चंसோட அடுத்த முக்கியமான 10 क्वेश्चन வந்து பார்க்கலாம். இதுவரை நம்ம எப்படி பார்த்திருந்தோம்? ஒரு क्वेश्चन அதோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அதோட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரே ஒரு கேள்வி ஆனா நிறைய வந்து விடைகளோட நம்ம இன்னைக்கு வந்து அடுத்த செஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? பொறுத்துக கேள்வி. இது எதில இருந்து கேட்டிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஓல்ட் புக்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. காளிதாசர் அப்படிங்கிறவர் என்ன அப்படினா இது வந்து வடமொழி நாடக ஆசிரியர் 1. அடுத்து மில்டன் அப்படிங்கிறவர் இவர் ஆங்கில கவிஞர் 2. அடுத்து பிளேட்டோங்கிறவர் இவர் கிரேக்க சிந்தனையாளர் 3. கிருபாலினி அப்படிங்கிறவங்க விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். இந்த பாடம் அப்படிங்கிறது எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னு தெரியுமா? நேரு தன்னுடைய மகளான இந்திரா காந்திக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதியிருப்பாரு. அது கிட்டத்தட்ட 42 ஆண்டுகளாக அந்த கடிதம் வந்து எழுதியிருப்பாரு. அது தொடர்பான ஒரு கடிதம் தான் நம்ம இந்த லெசன்ல வந்து நம்ம பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கலாம். கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஆங்கில நாடக ஆசிரியர், மில்டன் அப்படிங்கிறவர் ஆங்கில கவிஞர், பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர், காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர், டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், பெர்னாட் ஷா ஆங்கில நாடக ஆசிரியர், பெர்ட்ரண்ட் ரசல் சிந்தனையாளர் கல்வியாளர். அதுக்கடுத்து அல்மோரா சிறை அப்படிங்கிறது உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. இதில் தான் வந்து அவர் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருப்பார் நேரு அவர்கள். அடுத்து கிருபாலினி அப்படிங்கிறவங்க விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். ஓகேவா? அப்போ ஒரே ஒரு லெசனுக்குள்ளேயே எவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்போ சரியான விடை ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிறந்த ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரியணும், ஏன்னா அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு கேள்வி. யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். ஆன்சர் வந்து பி. அழகிய கீழே நூல்வெளி பார்க்கலாம். அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து எனும் ஊரை தச்சநல்லூரில் பிறந்தவர். ஓகேவா? 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியவர். இவர் காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 3 ஃபேக்ட் வந்து இந்த ஒரே ஒரு கேள்வியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. திருவள்ளுவர் தொடர்பான ஒரு கூற்று வந்து கேட்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவரோட காலம் கிமு 31 நமக்கு வந்து தெரிஞ்சது தான். ஓகே, இது சரி. செகண்ட் என்ன? இவர் பிறந்த ஊர் திருவாரூர். திருவாரூர்லயே பிறந்தாரு? தவறு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? இவருடைய பெற்றோர் குறித்த முழுமையான செய்திகள் கிடைக்கவில்லை. ஓகே, அடுத்து திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் 1. ஓகே, 14 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் எத்தனை? 18 நூல்கள் இருக்கு. அந்த 18 நூல்களில் பெரும்பாலும் அறநூல்கள் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறநூல்களில் முதன்மையான நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு அடுத்ததாக வைத்து பாடப்படக்கூடிய அறநூல், 2வது அறநூல் என்ன அப்படின்னா அது வந்து நாலடியார். ஓகேவா? சரி, அப்போ சரியான விடை என்னது? 1, 3, 4 சரி, 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அப்துல் கலாமுக்கு பிடித்த விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் இருக்கும் பார்த்தீங்களா? அதை மாதிரியான ஒரு பாடத்திலிருந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட சரியான விடை லிலியன் வாட்சன். லிலியன் வாட்சன், பி ஆன்சர். அதுக்கடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வராது. ஆமாம், ஏன்னா மெய்யெழுத்துக்கள் எப்பயுமே இடையில் மட்டும்தான் வரும், இல்லைன்னா இறுதியில் வரும், முதலில் வராது. ஓகே, சரி. அதுக்கடுத்து ஞா வரிசையில் ஞா ஞா ஞே ஞோ ஆகிய 4ம் சொல்லில் முதலில் வரும். சரிதான். அடுத்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஓகே, இது வந்து சரி. அப்போ கீழே பாருங்க, உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்க? முதலில் வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது என்னது? இது தவறு. அப்போ சரியான விடை தவறான கூற்று சி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. திருவள்ளுவர் ஆண்டு எப்படி நம்ம கணக்கிடலாம்? அவரோட பிறந்த ஆண்டு என்ன? கிமு 31ன்னு சொல்லுவோமா? அப்போது இப்போ உள்ள கரண்ட் இயர் என்னது? 2024. இதோட 31 ஆண்டுகள், அதாவது இது திருவள்ளுவரோட பிறந்த ஆண்டு. ஓகேவா? அப்போ இது ரெண்டையுமே கூட்டினீங்கன்னா 2055. ஆன்சர் வந்து டி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம்.
வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஆன்சர் ஏ. அப்போ அவருக்கான அந்த பாடல் வரிகள் என்ன? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். ஓகேவா? விடுதலை கவிஞர், புரட்சிக்காக பாடுபட்ட ஒரு முக்கியமான விடுதலை கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாரதியார். எட்டயபுர கவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாரதியார் அவர்களை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதோட சரியான விடை என்னது? மார்ச் 20. அப்போ கீழே பாருங்க, உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது அந்த பறவைகள் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது தான் பறவைகள் பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பெயர். இந்த பறவை மனிதன் அப்படி சொல்லி இந்த லெசனில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவோம், அவர் தான் வந்து சலீம் அலி. அவர் வந்து பறவைகள் வந்து எப்பயுமே உயிர் வாழணும், அதுகளை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மனிதர் தான் சலீம் அலி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேறுபட்ட ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஐ சால மற்று. இதில் எது நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா மற்று ஐ இந்த மூணுமே இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த சால இது மட்டும்தான் வேறுபட்ட ஒன்று. அப்போ அந்த சால அப்படிங்கிறது என்னது? உரிச்சொல். உரிச்சொல். அப்போ இடைச்சொல் அப்படிங்கிறது என்னது? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல். இது என்னாகாது? தனித்து இயங்குவதில்லை. பெயர் சொல்லுடன் வினை சொல்லுடன் சார்ந்து தான் இயங்கும். அதுதான் வந்து இடைச்சொல். அதே மாதிரி தான் உரிச்சொல்லும் பெயர் சொல்லும் வினை சொல்லும் சார்ந்து இயங்கக்கூடிய சொல், தனித்து இயங்காது. ஓகேவா? அதுதான். அப்போ சரியான விடை என்னது? சால அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் மயங்கொலி பிழை அல்லாத சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. பார்த்த உடனே நமக்கு வந்து தப்புன்னு தெரியுதா? ஓகே, இது தவறு. அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இல்லுக்கு பதிலாக இது வரணும். கரெக்டாக நாள்தோறும் அப்படிங்கிறது. செகண்ட், இரு சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும். ஓகே, இது சரி, எந்த பிழைகளும் இந்த இதில் இல்லை. அடுத்து மதிய உணவு நன்றாக இருந்தது. இதில் இந்த நான் வந்து தவறு, 3 சொல்லி நான் வரணுமா? அடுத்தது நேற்று மாலை விளையாடினேன். இது பார்த்த உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் மாலை. ஓகேவா? இதுதான் சரி. அப்போ சரியான விடை என்னது? பி ஆன்சர். ஓகே ஓகே 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது முக்கியமான நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்க்கலனா லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே 6ஆம் வகுப்போட முக்கியமான கேள்விகள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட்.